கில்கால் என்கிற ஒரு அருமையான ஸ்தலத்தை உங்களுக்கு நான் வேதத்திலே காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். இந்த கில்கால் என்கிற இந்த ஸ்தலத்தை யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது என்று நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். கில்கால் அப்படி சொல்லும்போது ஒரு விசேஷித்த ஒரு இடம். கில்காலுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எகிப்தின் நிந்தையை நம்மேல் இராதபடிக்கு தேவன் புரட்டி போட்டு இருக்கிறார். நிந்தையை அகற்றுகிற ஒரு இடத்துக்கு பேர் தான் கில்கால். அதனாலதான் அதற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? அந்த ஸ்தலத்திற்கு கில்கால் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய நிந்தையை மாற்றுகிறவர் அப்படிங்கிறத மறக்க கூடாது. இன்னைக்கு பல விதங்களிலே நாம் நிந்தையான அனுபவங்களுக்குள்ளே கடந்து சொல்லுகிறோம். இன்னைக்கும் பலர் என்ன செய்வாங்க, நிந்திப்பாங்க. வேதத்துல வாசிக்கும் போது பலவிதமான தீமையான மொழிகளை உங்களுக்கு விரோதமா என்ன செய்வாங்க, பேசி உங்களை நிந்திப்பார்கள் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து நாம் கடந்து வரக்கூடிய சிலுவை பாதையை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஏன் கர்த்தருடைய தாசனாகிய மோசே குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், அந்த மோசையும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினானா. வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிந்தையை அனுபவிப்பதை பாக்கியம் என்று எண்ணின மோசே குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நிந்தையின் வழியாக கடந்து போனாராம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 15:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமா இல்லையா? வாசிக்கிறோம். அப்ப உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லி ரோமர் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நிந்தை எல்லாம் கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? சுமந்து தீர்த்து விட்டார். இது உண்மை பிரியமானவர்களே. அவர் நிந்திக்கப்பட்டார். வேதத்தில் அப்படிதான் நாம் வாசிக்கிறோம், நிந்திக்கப்பட்டார். நிந்தனைகளை எல்லாம் அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நமக்கு என்ன நிந்தை தெரியுமா? பல நிந்தைகள் இருக்கு, பலவிதமான நிந்தனைகள் இருக்கு. கிறிஸ்துவ உண்மையாய் ஆராதிக்கும் போது, கிறிஸ்துவை நாம் உண்மையாய் உத்தமத்தோடு தேடும் போது, அவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை குறைபட்டு இந்த உலகம் நம்மளை நிந்திக்கும். இயேசு இயேசுன்னு போனாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கவா செய்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிந்திக்கிற பல போராட்டங்கள், துன்பத்தின் பாதையிலே நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய நிந்தையை புரட்டி போடுகிற தேவன் என்பதை மறந்து விட வேண்டாம். உள்ள வரும்போது எனக்கு இந்த வார்த்தை ஆண்டு எனக்கு உணர்த்தினா, கில்கால் அப்படின்னு சொல்லி நிச்சயமாவே சொல்றேன் பிரியமானவர்களே, நம்முடைய நிந்தைகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப நிந்தைகளை புரட்டி போட்ட இடம் எதுன்னு கேட்டா கில்கால். எந்த சமயத்தில் அப்படி சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே? யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம், 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். விசேஷமா நம்ம சொல்லணும் அப்படி சொன்னா 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களை பார்ப்போமேயானால், அங்கே விருத்த சேதனத்தை யோசுவா பண்ணினாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனத்தை பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, இந்த விருத்த சேதனத்துல ஒரு மகிமையான சத்தியம் இருக்கிறது. நீங்க இந்த வழியில போனீங்கன்னா நிந்தனையாவே தெரியாது, சந்தோஷமா எடுத்துட்டு நீங்க போயிருவீங்க. நிந்தை எல்லாம் புரட்டி போடப்பட்டு விடும். நிந்தைகள் அங்க இருக்க வாய்ப்பே கிடையாது.
எந்த இடத்துல தெரியுமா? நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இந்த வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8 நான் வாசிக்க கேளுங்கள். அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்பு பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். அதை தொடர்ந்து 8வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். இதை தொடர்ந்துதான் சொல்றாரு, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு என்ன செய்தேன்? புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றார். யோசுவா அங்கு ஒரு காரியத்தை செய்தார். நான் தெளிவுபட உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களை தவிர வனாந்தரத்தில் பிறந்தவங்க இருக்காங்களே, அவங்கள ஒருத்தர் கூட என்ன செய்யப்படல? விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அந்த நாட்களிலே ஒரு விதமான கட்டளையை தேவன் கொடுத்திருந்தார். அது நியாயப்பிரமாண கட்டளை நினைச்சிடாதீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே விருத்த சேதனத்தை குறித்த நியமத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். விருத்த சேதனத்தை முதல் முறையா நீங்க ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்துலதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது, வீட்டிலே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் பிறந்த 8வது நாளிலே நிச்சயப்பட வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவேளை விருத்த சேதனம் என்னன்னு தெரியல அப்படின்னாலும் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றார். பொதுவா மாம்சத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட்டு, ஆண் பிள்ளைகளுடைய மாம்சத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட்டு அது நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா? மாம்சத்துல ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. மாம்சத்துல சின்னன்னு இல்ல, மாம்சத்துல அவர் உடன்படிக்கை பண்ண வாஞ்சித்தா. அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை, மாம்சத்திலே மாம்சத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் விருத்த சேதனத்தை அங்கே காண்பித்தார். மறக்காதீங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப அந்த விருத்த சேதனம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே ஆபிரகாம் மாம்சத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஏனென்றால் அதுக்கு முந்தின அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் முதல் முறையை விருத்த சேதனத்தை குறித்து பேசுவதற்கு முந்தின அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆகாரை சேர்த்து கொண்டு ஆகாராலே ஆபிரகாமுடைய வீடு, சாராளுடைய வீடு கட்டப்படும் என்பதை அவர்கள் மாம்சத்தின்படி யோசித்து மாம்சத்துக்கு உட்பட்டு போனார்கள். தேவனுடைய நோக்கம் ஆகாரை குறித்ததா இல்ல சாராளை குறித்ததா? தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆகாரை குறித்ததா சாராளை குறித்ததா? சாராளை குறித்தது. சாராளுக்கு அநேக நாட்கள் பிள்ளை இல்லாமல் மலடியா இருந்தால் உண்மைதான். ஆனா ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவளுக்கு குழந்தையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் இவர்களோ மாம்சத்தின்படியான யோசனைக்கு உட்பட்டு மாம்சீகத்தை சார்ந்து கொண்டார்கள், ஆகாரை சேர்த்து கொண்டார்கள். இதனாலதான் ஆண்டவர் மாம்சத்தோடு ஆபிரகாம் இடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டியது இருந்தது. நல்லா கவனிச்சுவாங்க. இந்த விருத்த சேதனம் என்று நாம் பார்க்கிறோமே, அது மாம்சத்தோடு பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கை. விருத்த சேதனம் அப்படி சொன்னாலே நுனித்தோல் அறுக்கப்பட்டு நீக்கப்படுவது. மாம்சத்துல ஒரு தோல் நீக்கப்படுகிறது சொல்லும் போது, பிரியமானவர்களே, இந்த விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டுல வேதம் எப்படி காண்பிக்க தெரியுமா? இந்த விருத்த சேதனம் உண்மையாகவே சபைக்கு உண்டு. சபைக்கு கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. தெளிவா அறிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லாத்தையும் அறகுறையா கேட்டுட்டு வெளியில போய் வேற மாதிரி சொல்லிக்க கூடாது. நமக்கு கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட விருத்த சேதனம்? கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, நான் மீண்டும் சொல்றேன். கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் சதமா சொல்லுங்க பெற்றீர்கள்.
இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அப்ப விருத்த சேதனம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தான் நுனித்தோலை அறுத்து நீக்கி விடுவது. புதிய ஏற்பாட்டுல எது தெரியுமா? நம்ம பிறப்பிலிருந்தே நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. ஆதாம் மாம்சத்திற்குரிய பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் கிறிஸ்துவை பற்றுகிற விருத்த சேதனத்தினாலே கலைந்து போடப்படுகிறான். நான் சொல்றேன் பிரியமானோர்ல, நிந்த கலைந்தெறியப்படணும். நிந்தையே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிந்திக்கப்பட்டாலும் நிந்தைய ஒரு பொருட்டாக எண்ணாத, நிந்திக்கப்பட நேரிட்டாலும் நிந்தனையாவே தெரியாது சந்தோஷப்பட்டு கலிகூறுகிற வாழ்க்கையை வாழ வேண்டுமே. ஆனால் நம்முடைய மாம்சத்துக்குரிய பழைய மனுஷனாகிய பாவ சரீரம் கொண்ட மனுஷன் கலைந்து போடப்பட வேண்டும். நிந்த நீக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னை யாரும் பழித்து பேசிடக்கூடாது, என்னை எப்படிலாம் நிந்திக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க, பல கஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம எளிமையா கடந்து வரணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணின அந்த தினத்தை தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அங்க கவனித்தோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? இன்று எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன்னு சொன்னார். இன்று அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, எகிப்து துண்டித்தது என்னைக்கோ துண்டிச்சாச்சு. ஆனா இன்று எகிப்தின் நிந்தை என்ன செய்தேன்? புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை அதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? எகிப்து அப்படின்னு சொன்னாலே அடிமைத்தன வீடு. நம்மை பல விதங்களிலே இன்னைக்கும் பிசாசானவன் அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறான். அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறான். எப்படி எகிப்தியர் நிந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கீங்க? இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நிந்திச்சிருப்பாங்க தெரியுமா? எப்படி நிந்திச்சிருப்பாங்க? இவங்க எல்லாம் எங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நாங்க இவங்க மேல ஆளுகை செய்யறோம், இவங்க எல்லாம் ஒரு வழிக்கு ஆக மாட்டாங்க, இவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் எங்க கையில இருக்கு, நாங்க தான் இவங்களை ஆளுகை செய்யறோம், இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, இவங்கெல்லாம் அற்பமானவங்க, இவங்களால நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, அவங்கள இவ்விதமா இகழ்ச்சியா நிந்தனால என்ன தெரியுமா? சிலரை இகழ்ந்து சிலரை வேதனைப்படுத்தும்படி பேசுவது. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் கர்த்தர் எந்த நாளிலே புரட்டி போட்டார் என்று சொன்னால், எந்த நாளிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விடுகிறோமோ அதே நாளிலே. கில்காலை அனுபவிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? கில்கால் மகிமையான அனுபவம். இந்த கில்கால நான் கண்டடைந்த 2 அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டான் இல்ல, கில்கால்ங்கிறத பேரை உணர்த்தினார், அவ்வளவுதான். நான் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட 2 படிப்பினைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். ஒன்று என்ன தெரியுமா? இந்த கில்கால்ல நான் பார்க்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷன் கலைந்து போடப்படுகிறான். பிரியமானவர்களே, 430 வருஷம் அடிமைத்தனா சாதாரணதா? யோசிச்சு பாருங்க. எகிப்தியர் எத்தனை வருஷமா இஸ்ரவேலரை ஒடுக்கினாங்க சொல்லுங்க? எத்தனை வருஷம் ஒடுக்கி வச்சிருந்தாங்க? 430 வருஷம். மறந்துடாதீங்க, 430 வருஷம். எத்தனை தலைமுறை இருக்கு தெரியுமா? 43 வருஷம் இல்ல, 430 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இது பெரிய அடிமைத்தனமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன் 20 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பெரிய சிறையிருப்பா யோசிக்கான். 430 வருஷம் சிறையிருப்புல இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை தலைமுறையா அங்கேயே வாழ்ந்து மடிந்து அங்கேயே பிரேத குழிகளை நியமிச்சிருந்திருப்பாங்க. 430 வருஷம் அடிமைத்தனம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்று அப்படின்னு சொல்றார். அது ஏன் இன்று அப்படின்னா, என்றைக்கு அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்களோ, விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்களோ, நீ தாராளமாக பார்க்கலாம். ஆண்டவர் அதை அகற்றி போடுகிறார். The very same day, அதான் சொல்லணும், the very same day all Israelites were circumcised by Joshua. All their reproach was removed. அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்றைக்கு, எந்த நாள்ல
யோசுவா அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினானோ அதே நாள் அவருடைய எல்லா நிந்தையும் புரட்டி போடப்பட்டது, நீக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு மகாமேன்மையான சத்தியம் பிரியமானவர்களே. ஜனங்களுக்கு தெரியல, இன்னும் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், இன்னும் மனுஷன் அடிமைப்படுத்துறான், இன்னும் சில பாவ பழக்கங்களை அடிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு பாருங்க, சில குடும்பங்களை பார்த்தா இன்னைக்கு நினைச்சாங்க ஜெபமும் பண்ணிக்கிறாங்க, வீட்டுல உட்காந்து நல்ல நாடகமும் பார்த்துக்கிறாங்க, நல்ல ஜெபமும் பண்ணிக்கிறாங்க, சர்ச்சுக்கும் வந்துக்கிறாங்க, நல்ல உட்காந்து சினிமா உட்காந்து பாக்குறாங்க. அடிமைத்தனம். திருமணம் வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க. நம்ம ஏன் ஒரு பெயரளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து ஆட்டையை கழிக்கிறது போல நேரப்போக்குக்காக பொழுதுபோக்குக்காக ஒரு விதமான பெயரளவில் மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் வரட்டும். பிரியமானவர்களே, நான் உண்மையிலே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளனா என்னை வைத்து காண்பித்து சொல்றேன். இந்த பாவ சரீரம் இருக்கு பாருங்க, வெளித்தோற்றமான மனுஷன், இஷ்டத்துக்கு பேசக்கூடிய மனுஷன், இஷ்டத்துக்கு பார்க்கக்கூடிய மனுஷன், கட்டுப்பாடே இல்லாமல் இஷ்டத்துக்கு தெரியக்கூடிய இந்த பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் விருத்த சேதனத்திலே கலைந்து போடப்படுகிறான். அவனை கிறிஸ்துவை பற்றுகிற விருத்த சேதனத்துல எப்படிப்பட்டதை நான் உணர வேண்டியது இருக்கு, எதை விசுவாசிக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய பழைய வாழ்க்கை, இந்த பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையிலே மாண்டு விட்டான், அவன் கலைந்தெறியப்பட்டு விட்டான். அதற்கு பேர் தான் விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்துக்குள்ள வருகிற அதே நாள்ல தான் கர்த்தர் நிந்தையை புரட்டி போடுறார். 430 வருஷம் அடிமைத்தனம் கம்ப்ளீட்டா தூக்கி வீசுறாரு. நம்ம நினைப்போம், எகிப்தை விட்டு என்னைக்கு வந்துட்டாங்க, 40 வருஷம் ஆயிட்டு, அப்படித்தானே? இது நடக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிட்டு? எகிப்தை துண்டித்து 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மேல ஆயிட்டு, 40 வருஷம் ஆயிட்டு. இன்னும் இந்த நிந்தை அங்க இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க இருக்கு. எப்பதான் இந்த நிந்தையை மாத்தி போடுறாருன்னா, அந்த புது ஜெனரேஷன், நல்ல கவனிங்க, பழைய சந்ததி இல்ல, புதிய தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு எகிப்துனா என்னன்னே தெரியாது. புரியுது உங்களுக்கு? எகிப்துனா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க எகிப்தை விட்டுலாம் தாண்டி வெளியே வந்தாச்சு, வனாந்திரத்துலதான் இவங்க பிறந்தாங்க. ஆனாலும் எகிப்தின் நிந்தையை அவங்க சுமந்துக்கிட்டு தான் வந்தாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எகிப்து இருக்கான்னு கேட்டா இருக்கதான் செய்யுது. நீங்கள் தானே எகிப்துல இல்ல, அவ்வளவுதான். எழுத்தின்படியான எகிப்து தேசத்துல இல்ல. ஆனா எகிப்துக்குரிய ஆடம்பரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதே. எகிப்து எதுக்கு பேர் போனது தெரியுமா? மேக்கப்புக்கு பேர் போனது. நல்ல சீவி சிங்காரித்து நம்மை மற்றவங்க பார்க்கும் போது நல்ல கவர்ச்சியாய் அழகுள்ளவர்களாய் பார்க்கணும், காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் எகிப்து. ஆங்கில பைபிள் அப்படிதான் இருக்கு. ஆடம்பரத்துக்கு பேர் போனது எகிப்து. நம்ம எழுத்தின்படிதான் எகிப்து தேசத்துல அடிமைப்படல. ஆனா எகிப்தினுடைய சாரம் நம்மளை ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனாலதான் வனாந்திரத்தில் நடந்து வந்த ஜனங்கள் உண்மையிலே அவங்க எகிப்துல கிடையாது. அப்ப எப்படி எகிப்து நிந்தையை புரட்டி போட்டு சொல்றாரு? இதான் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அவங்க மேலே அந்த எகிப்து நிந்தை இருக்கு. அநேகர் பாருங்க, எழுத்தின்படிதான் எகிப்துக்குள்ள போகல, ஆனா இருதயத்தில் எகிப்துக்கு போனது பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்க தாராளம் பாருங்க, பைபிள்ல தான் நான் பேசுறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 9 மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 7:39 பாருங்க. அவர்கள் அவனுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, போட்டுருதா போடலையா? பாருங்க, போட்டுருதா போடலையா? தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்களா இல்லையா? இருதயங்கள்ல எகிப்துக்கு போயிட்டாங்க. எழுத்தின்படிதான் அவங்க எகிப்துல இல்ல, ஆனா எகிப்தினுடைய சாரம் அவங்கள்ட்ட இருக்கு. எகிப்து எதுக்கெல்லாம் பேர் போனது தெரியுமா? விக்கிரக வழிபாடுகளுக்கு பேர் போனது, மாம்ச பலனுக்கு பேர் போனது. நம்ம சில நேரங்களை பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி சபையா கூட்டி வரும்போது சொத்துரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துறது போல இருப்போம். ஆனா மாம்ச பலனை காமிப்போம். என்னை யாராவது தொட்டிங்க, கட்டும் பயங்கர கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. என்னை பத்தி ஏதாவது சொன்னீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். எப்படி இருப்பீங்க? மிருகமாயிருவீங்களோ? இதுதான் இந்த எகிப்து. ஏன்னா எகிப்துக்குள்ள ரதங்களும் குதிரைகளும் திரளா இருக்கு. செல்வ சீமானா வாழ்ந்த சாலமோனுக்கே வருஷந்தோறும் ரதங்களும் குதிரைகளும் எங்க இருந்து வந்துச்சா? எகிப்துல இருந்து வந்ததுன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம்.
ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது அதிகாரத்தெல்லாம் வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. அவனுக்கு எகிப்திலிருந்து ரதங்களும் குதிரைகளும் எவ்வளவோ வருது. அதனாலதான் ஆண்டவர் ஆரம்பத்திலேயே ராஜா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அக்காலத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம் 17 அதுல நீங்க 16ல இருந்து நீங்க படிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அக்காலத்தில் ஆண்டவர் மோசேயிட்ட தெளிவுபடுத்தி இருந்தார். என்ன தெரியுமா? குதிரைகளை தனக்கு அதிகமான குதிரைகளை சேர்க்கும்படிக்கு நீ எகிப்திலிருந்து குதிரைகளை வாங்குறதுக்கு ஜனங்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார். ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வர்றார். அதுலதான் 16ல சொல்றார். நீங்க தாராளமா பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். அநேக குதிரைகளை எங்க வாங்கலாம்னு சொல்லி கொடுக்கிறாரு. எகிப்துக்குள்ள போய் வாங்கலாம். இது யாரு தெரியுமா? இது யாரை குறித்து எழுதப்பட்ட நியமம் தெரியுமா? ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறித்த நியமம். நல்லா கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் சாலமோனுக்கே எழுதப்பட்டது மாதிரி தெரியும். ஆனா சாலமோனை குறித்து சொல்லல. ஒரு ராஜா எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுங்கிற நியமத்தை குறித்து பேசுகிற காரியங்கள் தான் உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்களும் நான் வேதத்துல படிக்கிறோம். அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் இருக்கு. அவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? He should not multiply wives unto him. He should not அப்படியே இருக்கு. He should not multiply wives unto him. அவன் மனைவிமார்களை பெருக்க கூடாதுன்னு இருக்கு. சாலமோன் இதே தவறு செய்தான். தனக்கு பொன்னும் வெள்ளியும் மிகுதியும் சேர்க்க வேண்டாம் சொன்னார். அதெல்லாம் கொட்டி குவிஞ்சு கிடக்கு. குதிரைகளை எகிப்துல இருந்து வாங்கக்கூடாது, அதுக்கு ஜனங்கள் அனுப்பாதுன்னு சொன்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் செய்தான். அவன் நாட்கள்ல எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எகிப்து குதிரைகளுக்கு பேர் போனது. குதிரை எதுக்கு அடையாளம் தெரியுமா? பைபிளை கவனிச்சு பாருங்க. மாம்சபலன். சங்கீதம் 20ல வாசிக்கிறோமே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். மாம்சபலன் என்ன? யுத்தத்துக்கு குதிரையும் ரதங்களும் தேவை. அதை வச்சு அது யாருக்கு அதிகம் இருக்கோ அவங்கதான் கிங், அவங்கதான் ஜெயம் பெறுவாங்க அப்படிங்கிறது அக்காலத்தினுடைய வழக்கம். மாம்ச பலனை வெளிப்படுத்துவது. இன்னைக்கு பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணுவோம், கூட்டங்களுக்கு இப்படி வருவோம். ஆனா தனிப்பட்ட முறையில நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி மாம்ச பலனை சார்ந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் அதை களைந்து போட வேண்டும். அதனால ஆண்டு என்ன தெரியுமா? இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஆதலால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எண்ணப்படுகிறதா? பிரிமனூர்ல விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பாவ சரீரம் கலைந்து போடப்படுகிறதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அன்னைக்கு நுனித்தோல் நீக்கப்படுவது பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல எது தெரியுமா? நம்முடைய பழைய சரீரம், பாவ சரீரம். இந்த இஷ்டம் போல பேசுறது இருக்கு பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இஷ்டம் போல பாக்குறது, இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல காரியங்களை செய்யறது, அது எல்லாமே கலைந்து போடப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அருமையான வாழ்க்கை. பிரியமானவர்களே, இரண்டாவது என்ன தெரியுமா? அதே கில்கால்ல தான் 10ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5:10 வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5:10. கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதினாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்கு பேர் பஸ்கா. மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே, சாயங்காலத்திலே, அந்தி நேரம் சொல்லும் சாயங்காலத்திலே பாத்தீங்களா? எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். எங்க பாளையம் இறங்கியிருந்து? கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து. பஸ்கா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. முதல்ல விருத்த சேதனம் என்று பார்த்தோம். இரண்டாவது என்னது? இதே கில்கால்ல பஸ்கா ஆசரிச்சாங்க. உண்மையிலே சொல்ற பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துல நம்முடைய பழைய பாவ சரீரம் கலைந்து போடப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிறோமோ அங்கேதான் பஸ்கா ஆசரிப்பை தேவன் வைக்கிறார். புரியலன்னு சொல்லவே கூடாது. பஸ்கான என்ன அர்த்தம் தெரியுமா? விருத்த சேதனம் முதலே சொல்லிட்டேன், நுனித்துள் அறுக்கப்படுவது.
புதிய ஏற்பாட்டில் எதை காண்பிக்கு? என்னுடைய பழைய வாழ்க்கை பாவ சரீரம் நினைச்சப்படுது, கலைந்து போடப்படுகிறது. நல்லா ஞாபகம், பாவ சரீரம் கலைந்து போடப்படணும். இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு பார்க்கறது, இஷ்டத்துக்கு ஒரு காரியம் செய்யறது, நான் எனக்கு பிடிவாதமா ஒரு காரியம் செய்யறது, என் மனசும் மாம்சம் விரும்புகிற ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது, பணத்தின் மேல நாட்டம், பொருள் மேல நாட்டம், பதவியின் மேல நாட்டம் கொள்ற இந்த பாவ சரீரம் கலைந்து போடப்படுகிறதுக்கு பேர் தான் கில்கால். அந்த இடம் தான் கில்கால். ரெண்டாவது பஸ்கான் இருக்கு பாத்தீங்களா? பஸ்காவை அடிக்கடி கூட சொல்லி இருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்கானாலே ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்துவது, ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவது. பாருங்க, உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். பாருங்க, பஸ்காவை அவங்க புசிக்கிறாங்க. இன்னொரு அர்த்தத்திலையும் சொல்லுவேன், பஸ்காவை அவர்கள் புசித்ததனுடைய அடையாளம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்திலும், அப்படி விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்திலும் பானம் பண்ண வேண்டும். பிரிமணல் நம்ம ஏனோதானே என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. எந்த இடத்துல நம்முடைய பாவ சரீரம் கலைந்து போடப்பட்டது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார்ங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோமோ, அந்த இடத்துலதான் நாம் பஸ்காவை ஆசரிக்க தகுதி பெற்றவர்கள், மற்றபடி கிடையாது. பஸ்கா யாருன்னு சொல்லி போட்டிருக்கு? கிறிஸ்து. அவன் நமக்காக பலியிடப்பட்டான். அப்ப அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அப்பம் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்பத்துல பங்கு பெறுவது. அப்படி ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசம் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த அப்பமும் திராட்சரசமும் சொல்லி அந்த பஸ்காவாகிய கிறிஸ்துவை நம்ம எப்பதான் அனுபவிக்க முடியும் தெரியுமா? எந்த இடத்துலதான் அவர் உட்கொள்ள முடியும் தெரியுமா? அப்படி சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும், அப்படி ரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்துல பானமும் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, பாவ சரீரம் கலைந்து போடப்பட்டது என்கிற வெளிச்சத்துல. கர்த்தருடைய பந்திக்கு நாம் சாதாரணமாய் கடந்து வர முடியாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய பந்தி என்பது மகா மேன்மையானது. இந்த கில்கால்ல அவங்க பாளையம் இறங்கி அவங்க பெற்றுக்கொண்டாங்க. எதை தொடர்ந்து? விருத்த சேதனத்தை தொடர்ந்து. விருத்த சேதனம் இல்லாம அதை என்ன செய்ய முடியாது? பஸ்காவை ஆசரிக்க முடியாது. அதுதான் கில்கால்ல தேவன் காண்பிக்கிறார். நீங்க வேதத்தில் கூட வாசிக்க முடியும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல பஸ்காவுடைய நியமத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாத்திராமம் 12வது அதிகாரத்துல பஸ்காவுடைய நியமத்தை குறித்து பேசுற இடத்துல ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, விருத்த சேதனம் பண்ணப்படாத எவரும் அதுல புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 44வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 44. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். மற்றபடி புசிக்க கூடாது. என விருத்த சேதனம் இல்லாம அங்க புசிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அது ரொம்ப கவனம். அதனாலதான் புளித்த மாவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து ஆண்டவர் எதை வைத்தார் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத எவரும் அங்கே அதை புசிக்க கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்திருந்தார். 48வது வசனத்தை நீங்க பாருங்க. ஒரு அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். பாருங்க, இது மகா மேன்மை பிரியமானவர்களே. பஸ்காவை ஆசரிப்பது என்பது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு அடையாளமா ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் சொல்லி யோவான் 6வது அதிகாரம் கடைசி பகுதியில் தேவன் வெளிப்படுத்தினார். 6வது அதிகாரம் கிட்டத்தட்ட 52, 53, 54 பார்க்கும்போது அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவரோடு கூட அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் பங்குள்ளவர்களா இருக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பஸ்கா. அது எப்பொழுதுதான் நமக்கு சாத்தியமாகிறது சொன்னா, நம்முடைய பாவ சரீரம் கலைந்து விடப்படும் போது. அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவர்களே செய்யறோம் பாத்தீங்களா? அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம கலைந்து விடும் போதுதான் உண்மையாவே
இந்த பஸ்காவில் நாம் பங்கு பெற முடியும். இது மகா மேன்மையான அனுபவம் பிரியமானவர்களே. அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறோம். ஞானஸ்நானம் விருத்த சேதனமும் ஞானஸ்நானமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனாலதான் நீங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவை பெற்றும் விருத்த சேதனத்தினாலே அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் சொல்லப்பட்டு தெரியுமா? அதை தொடர்ந்துதான் அடுத்த வசனத்திலே ஞான ஸ்நானத்திலே அப்படின்னு சொல்லி சொல்வார். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி வெளிப்படுத்துவா. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு அருமையானது தெரியுமா? கில்காலிலே நம்முடைய நிந்தையை தேவன் புரட்டி போடுகிறார். எந்த அனுபவத்துல பாத்தீங்களா? நம்ம பாவ சரீரத்தை கலைந்து போட்டா அவர் நிந்தையும் கலட்டி போடுறாரு. நிந்தை, எகிப்தின் நிந்தை, எகிப்தின் நிந்தை இருந்துகிட்டே இருந்திருக்கு பாருங்க 40 வருஷ காலமா. இன்று அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் அவர் கலட்டி போடுறாரு, அன்னைக்குதான் அவர் புரட்டி போடுறாரு. எகிப்து என்னைக்கோ துண்டிச்சாச்சு, ஆனா எகிப்தின் நிந்தை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா என்னைக்கு இந்த விருத்த சேதனத்துல வந்தாங்களோ அன்றைக்குதான் நிந்தையை புரட்டி போட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் கூட பிரியமானவர்களே, இன்னைக்கு பலவிதமான ஆசாபாசங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுபவிக்க நல்லா இருக்கலாம். தனிமையில பாவம் செய்யறது நல்லா தெரியலாம். அது யாருக்கு தெரியாம யார்ட்டையோ தவறான ஒரு தொடர்புல போன் கான்டாக்ட்ல பேசுவது இன்னைக்கு நலமா தெரியலாம். யார்ட்டையோ வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல தவறான ஒரு தொடர்புல நாம் இருந்து கொண்டு நல்ல ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறது போல தெரியலாம். அதெல்லாம் அருவருப்பான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நரகம் நிச்சயம். இப்படிப்பட்ட மனசும் மாம்சம் விரும்புகிற இந்த பொல்லாத அருவருப்பான வாழ்க்கையை கலைந்து விடுவதுதான் உண்மையான கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, அங்கதான் நம்முடைய நிந்தை எல்லாத்தையும் ஆண்டு புரட்டி போடுகிறார். நீ நம்முடைய வாழ்க்கையிலையும் எகிப்து நிந்தையை புரட்டி போடணும்னு சொல்லி வாஞ்சிக்கீங்களா? அந்த அடிமைத்தனத்துல காணப்படுகிற அந்த நிந்தை எல்லாத்தையும் கத்த புரட்டி போடணும்னு சொல்லி வாஞ்சிக்கீங்களா? இந்த விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த விருத்த சேதனம் எது தெரியுமா? நம்முடைய பாவ சரீரத்தை அப்படியே அவர்கிட்ட சரணடை ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில என்னுடைய பாவ சரீரத்தை என்ன செஞ்சிட்டாரு? அவரோடு கூட ஆணிகளால் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து விட்டார். பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷன் ஆதாம் சிலுவையிலே மாண்டு விட்டான் என்பதை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கும் பாருங்க, பக்தி என்பது ஏதோ வெளி தோற்றத்துல ஏதோ பைபிளை எடுத்து கொஞ்சம் வாசிட்டு எப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு அப்படி கடந்து போவதல்ல. பிரியமானவர்களே, பக்தி என்பது உண்மையாகவே நம்முடைய பழைய வாழ்க்கை நம்மை விட்டு கடந்து போய் பழைய வாழ்க்கை எல்லாம் முற்றிலும் கலைந்தெறியப்பட்டு இனி நான் சுயமாய் வாழ மாட்டேன், கிறிஸ்து தான் எனக்குள் வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோடு இருப்பதற்கு பேர் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கில்காலுக்கு நாம் வந்திருக்கிறோமா? இந்த கில்காலுக்கு நாம் வந்த அனுபவம் இருக்கிறதா? பாருங்க, தொடர்ந்து அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சு தெரியுமா? விருத்த சேதனம், அதை தொடர்ந்து பஸ்காவை புசித்தார்கள். அதுக்கு அடுத்த உடனே 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, யோசுவா 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவர்கள் பஸ்காவை புசித்த மறுநாளிலே அவர்களுக்கு வானத்தின் மன்னா இல்லாமற் போய், பாருங்க, அவர்களுக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் தேசத்தின் கனிகளை, தேசத்தின் பலனை, தேசத்தின் கதிர்களை புசித்தார்கள் போட்டிருக்க போடலையா? எவ்வளவு மகா மேன்மையான அனுபவம் பாருங்க. என்ன தேசம்? கானான் தேசத்தின் மேன்மையை தருகிறார். இது எதுக்கு நிழலா இருக்கு தெரியுமா பிரியமானவர்களே? நீங்களும் நானும் இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது பரம கானானின் பலனை அனுபவிக்கும்படி செய்வா. அப்ப கில்கால்ல தான் விஷயம் இருக்கு. கில்காலின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டா கானானுக்குள்ள போயிடலாம். அதனாலதான் கில்கால காமிச்சு கொடுத்துட்டு தேசத்தின் பலனை புசிக்காங்க. 40 வருஷம் அளவு மண்ணாவை புசிச்சிட்டு இருக்காங்க வனாந்திர வாழ்க்கையில. இப்பதான் முதல் முறையா எதை புசிக்க ஆரம்பிக்காங்க? எந்த தேசத்தின் பலனை புசிக்காங்க? கானான் தேசத்தினுடைய பலனை முதல் முறை இங்கதான் புசிக்காங்க. முதல் முறை அங்கதான் மண்ணை நிக்குது. ஏன்னா அது வரைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு மண்ணை தேவை. கானானுக்குள்ள போனதுக்கு மண்ணா கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கானானுடைய எல்லைக்குள்ள போய் அதுல புசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க புசித்த மறுநாள்ல மண்ணா நின்று போயிட்டுன்னு சொல்லி 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியுதா? இந்த கில்காலின் அனுபவத்தை வச்சுதான் எதை அடைய முடியும்? சத்தமா சொல்லுங்க, எதை அடைய முடியும்? எந்த காணன் அடைய முடியும்? ஆமா, பரலோக காணன், பரம காணன் அடைய முடியும். கில்கால் இல்லையே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ கில்கால், நோ கேனான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். நோ கேனான். கில்கால் இல்லையே கானான் இல்லை.
ஆண்டவர் பரலோகத்தை தந்துருவார், பரலோகத்தை தந்துருவார் சும்மா சொல்றது கிடையாது. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இஷ்டம் போல நடக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது சீட்டு விளாண்டுக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, சும்மா இருக்கும்போது என்னது 2-3 அவுன்ஸும் அப்படி நல்லா அடிச்சுக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, பக்கத்து வீட்டாட்ட ஒரே பயங்கர சண்டையும் போட்டுக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா ரகசியமா செல்போன்ல ஆபாசமான படங்களையும் பார்க்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா டிவியில உட்கார்ந்து நாடகம் சினிமான்னு சொல்லி அதுலயும் நேரத்தை செலவழிக்காங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா ஒரு புது வீட்டை கட்டினா தச்சும் கழிச்சுக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா கூட பிறந்த சகோதரன் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் பகையை விட்டு மாறவே மாட்டுக்காங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா அடுத்தவங்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம ஏமாத்தி கொண்டே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஆனா மாம்சத்துல காணப்படுகிற பொல்லாத கோபத்தை விட்டு அவங்க மனம் திரும்பவே மாட்டுக்காங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை. அதனாலதான் பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டு ஏசப்பா பரலோகத்தை தந்துடுவார், பரலோகத்தின் பலன் எனக்கு அனுபவிக்க வைப்பார். நான் பைபிள் வசனத்தின்படி சொல்றேன், கெல்காலுக்குள்ளே வராதவர்கள் கானானின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள். மீண்டும் சொல்றேன், கெல்காலுக்குள் வராதவர்கள், கெல்காலின் அனுபவத்தை அனுபவிக்காதவர்கள் கானானின் அனுபவத்தை அனுபவிக்க மாட்டார்கள். கெல்காலுக்குள் வராதவர்கள் கானானுக்குள் வரமாட்டார்கள். கெல்காலிலே மேன்மையை அனுபவியாதவர்கள் கானானிலே பலனை அனுபவிக்க மாட்டார்கள். அதனாலதான் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல கெல்கால் கானான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய பாவ சரீரத்தை விருத்த சேதனங்கிற இடத்துல களைந்து விடும்போது, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டு அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிற இடத்துக்குள்ள வர்றோம் பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து தேவன் கானானின் பலனை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இந்த சிந்தையோடு கூட நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவரே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நான் கலைந்து விடுற ஆண்டவரே, அந்த இடத்துலதான் உண்மையாகவே உம்முடைய அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரோடு நான் ஐக்கியப்பட முடியும், பஸ்காவிலே பங்கு பெற முடியும். அவரோடு கூட ஐக்கியம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம். மாம்சத்தின்படி வாழும் போதல்ல, கலைந்து விட ஒப்பு கொடுப்பீங்களா? பிரியமானவர்களே, ரெண்டும் கெட்ட வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது போல எனக்கு ஏசப்பாவும் வேணும் சாத்தானும் வேணும்னு சொல்லி இருக்காதீங்க. ஏசப்பாவுக்கும் பிரியமா நடப்பேன், அதே போல எனக்கு மாம்சத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். அவர்களுக்கு ஐயோ, அவர்கள் கானானை வந்தெட்ட முடியாது. கெல்காலுக்குள் வராதவர்களுக்கு கானானின் பலனை தேவன் கொடுப்பது எப்படி? அர்ப்பணம் செய்வோமா? கெல்கால் என்று சொன்னாங்களே, ஒப்பு கொடுப்போமா? இந்த கெல்கால், ஆண்டவரே என்னுடைய பாவ சரீரம் கலைந்து போடப்படட்டும்பா, ஒப்பு கொடுப்பீங்களா? இனி என் மனசு மாம்ச விரும்பினவர்களை செய்யக்கூடாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி என் கண்கள் பார்க்கிறதெல்லாம் அடையணும். என் கால்கள் எங்கெல்லாம் போகணும்னு விரும்புதோ அங்கெல்லாம் போகணும். என் மைண்ட், என் மனது என்னெல்லாம் சொல்லுது அதை செய்யணுங்கிற அப்படிப்பட்ட சுயம் நிறைந்த வாழ்க்கை சாகட்டும். கிறிஸ்துவினில் பிழைத்திருக்கட்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, எங்களுக்கு தந்த அருமையான சந்தர்ப்பத்தில் கெல்காலின் அனுபவத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆமாண்டவரே, கானான்ல பிரவேசிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் அந்த எகிப்தினுடைய நிந்தை ஏதோ ஒரு இடத்துல அங்க ஊட்டி கொண்டே இருக்கிறது. தேவனே, உண்மையாவே ஆண்டவரே, பாவ சரீரத்தை கலைந்து விட்டு விழும்போது உண்மையாவே நிந்தையை புரட்டி போடுகிறீர் ஆண்டவரே. அது நிந்தை புரட்டி போடப்படும் போது பஸ்காவை அனுபவிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் கானானின் பலனை அனுபவிக்க பாக்கியத்தை தருகிறீரே. தகப்பனே, விளையாட பெற்ற கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. கெல்காலின் அனுபவத்துக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பாவத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, பாவ சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டே ஒரு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேனே, இந்த அருவருப்பான வாழ்க்கை வேண்டாண்டவரே,
என்னை பரிசுத்தமாக்கிருங்க, என்னை பாவத்தினின்று விடுவிப்பதற்காக விலையேற பெற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தி எனக்காக பலியானீரே, அம்மை பற்றிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி.